கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை சேர்க்காமல் இருப்பதற்கு இந்த காரணம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. தலித் கட்சி ஒன்றை கூட்டணியில் சேர்ப்பதன் வாயிலாக இடைசாதிகளின் ஓட்டுகளை பெற முடியாது, குறிப்பாக கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக வடமண்டலங்களில் பெற முடியாது என்கிற ஒற்றை காரணத்திற்காகவே விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணி புறக்கணித்திருக்கிறது. அதாவது மக்கள கூட்டணிக்கு முன்பாகவே கூட அந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்களும் ஊடகங்களும் தொடர்ச்சியாக விமர்சித்தனர். இந்த பார்வையை எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒரு காரியத்தை அந்த நோக்கத்திற்கு நீங்கள் சொல்லுகிற செய்தி உண்மையாக இருக்குமானால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை சேர்த்திருக்க முடியாது, சிவகாமி அவர்களை சேர்த்திருக்க முடியாது, அருந்ததியர் ஆதித்தமிழர் பேரவை நண்பர் அதிகமானவர்கள் முழுக்க மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஆதரவாக பேசினார், தொண்டாற்றினார்கள் அந்த தோழர்கள். எனவே இவர்களெல்லாம் எந்த சமூகம்? எனவே தலித் மக்களை சேர்த்தால் வாக்குகள் வராதென்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அல்லவா புறக்கணித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, சிறுத்தைகள் இயல்பாக வெளியில் சென்றார்களா அல்லது திமுக அவர்களை வெளியில் அனுப்பியதா? சிறுத்தைகளை பொறுத்தளவு இன்றைக்கும் திருமாவளவன் பேசுகிற போது தலைவரிடத்தில் எனக்கு ஒரு மதிப்பு உண்டு. நாங்கள் எந்த பகை உணர்ச்சியோடும் பிரிந்து செல்லவில்லை, ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கான ஒரு மூன்றாவது அணியை உருவாக்க வேண்டும் என்று கருதினோம் என்று சொன்னார். அதுபோலவே தலைவர் கலைஞர் அவர்களுடைய அறிக்கையிலும் திருமாவளவன் பிரிந்து போனது அவையெல்லாம் தேர்தலில் நடைபெறுகிற சாதாரண செய்திகளை தவிர அவர் நல்ல நண்பர், என்னிடத்தில் மிகுந்த அன்புடையவர், ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் என்று பிரிந்து போனதற்கு பிறகும் திருமாவளவனை பற்றி கலைஞர் அவர்கள் எழுதினார். எனவே இதில் எந்த பகையும் இல்லை, வெட்டிவிட வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. தேர்தல் நேரங்களில் சில மாற்றங்கள் நிகழும், அப்படி அது நிகழ்ந்திருக்கிறது. இந்த பிரிவும் நிரந்தரமானது என்று நான் கருதவில்லை. திராவிட இயக்கங்களுக்கு வந்திருக்கிற திடீர் தலித் பாசம் என்கிற மாதிரியான சில கட்டுரைகளை அண்மையில் வாசிக்க நேர்ந்தது. உண்மையில் திராவிட இயக்கங்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்காக கொடுத்த குரலை விட தலித் இயக்கங்களுக்காக கொடுத்த குரல் அல்லது அவர்களுடைய மேம்பாட்டிற்கான முயற்சிகள் என்று பார்க்கிற போது அது அந்த அளவில் ஒப்பீட்டளவில் போதுமானதாக இல்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மூத்த முன்னோடி என்கிற அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க? முற்றிலும் உண்மைக்கு மாறாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு இது. தலித் மக்களுக்கு ஆதரவாக திமுக கழகமோ திராவிட இயக்கமோ இருந்ததில்லை என்பதோ, இன்றைக்கு திடீர் தலித் பாசம் வந்துவிட்டது என்பதோ இரண்டுமே உண்மை இல்லை. நீங்கள் எண்ணி பார்த்தால் 1920களில் நீதி கட்சியினுடைய ஆட்சியில், பனகர் அரசரினுடைய ஆட்சியிலே தான் தொடக்கத்தில் இந்த பெயர்களையே பள்ளர்கள் பறையர்கள் என்று சொல்லுகிற பெயர்கள் கூடாது என்று அவர்கள் முன்மொழிந்த போது அதனை ஏற்று அவர்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைக்க வேண்டும் என்கிற ஒன்றை சட்டத்தை ஆணையை வெளியிட்டதே நீதி கட்சியினுடைய ஆட்சி. 1923 WPA சவுந்தரபாண்டியனார் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஜில்லா போர்டு தலைவராக இருந்தபோது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, இன்னமும் சொன்னால் நான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறேன், அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட சொல் பறையர்கள் பள்ளர்கள் பேருந்தில் ஏறக்கூடாது என்றிருந்து, அப்படி பயணச்சீட்டில் அச்சிட்டிருந்தால் அந்த பயணத்திற்கான அந்த பேருந்துகளுக்கான உரிமம் லைசன்ஸ் அது நீக்கப்படும் என்று சொன்னவர் WPAS, அவர் நீதி கட்சியினுடைய தலைவர். ஐயா பெரியார் அவர்கள் 1935லேயே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனி மாநாடு போட்டவர். மயிலாடுதுறையில பேசுகிற போது அம்பேத்கர் உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் தான் தலைவர் சொன்னார். நான் சொன்னேன், ஒப்பீட்டளவில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான நீதி, அவர்களுக்கான திட்டங்கள், அவர்களுக்கான சமூக முன்னேற்ற விஷயங்கள், இந்த பாதையில திராவிட இயக்கங்கள் பயணித்த பயணத்தினுடைய வேகம் தலித் இயக்கங்களினுடைய முன்னேற்றத்தில் இல்லை அப்படிங்கிறது. இன்றைக்கு திராவிட இயக்கத்தை கடுமையாக சாடுகிறவர்களே இடைச்சாதியில் இருக்கிறவர்கள் தானே, பிற்படுத்தப்பட்டவர்கள் தானே. நீங்க எண்ணி பாருங்கள், பாமக தான் மிக கடுமையாக திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறது. உண்மையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கூடுதலாக திமுக கழகம் செய்திருக்கிறது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு செய்யவில்லை என்றால் கூடுதலாக பாமகவினால் தான் திமுக கழகம் தாக்கப்படுகிறது. உண்மையாக சொன்னால் பெரியார் அதை மிகச் சரியாக சொன்னார். நான் யார் சூத்திரன் யார் பஞ்சமன் என்றெல்லாம் பார்க்கவில்லை, பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு தான் திராவிடம் என்பது. திராவிடன் என்கிற சொல்லே, அதாவது இந்த பேதங்கள் இரண்டாக இருக்கிற போது அந்த மோதல் கூர்மையாக இருக்கும். நீங்கள் வர்க்கம் என்றால் பணக்காரன் ஏழை, பால் என்று வந்தால் ஆண் பெண், ஆனால் சாதி என்று வருகிற போது 6000 சாதிகள். எனவே இந்த 6000 சாதிகளை ஒரு மூட்டையாக கட்டி திராவிடன் என்று ஆக்கி ஆரிய திராவிட போராட்டம் என்று சொன்னதே திராவிட இயக்கம்தான். அந்த திராவிடன் என்கிற அந்த கூட்டணியில் அனைத்து சாதியினரும் இருக்கிறார்கள். இன்றைக்கு பலர் இந்த திராவிடம் என்பதை உடைப்பதன் மூலம் மறுபடியும் சாதி வாரியாக தமிழர்களை மாற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். எனவே திராவிட இயக்கம் என்றைக்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இணையாகவே போராடி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கமாக தொடங்கிய
திராவிட இயக்கத்தினுடைய ஒரு 100 ஆண்டு நீட்சிக்கு பிறகு தலித் அல்லாத ஒரு இயக்கமாக ஒன்றை கொண்டு வந்து நிறுவி இருப்பதுதான் திராவிட கட்சிகளினுடைய சாதனையா? திராவிட கட்சிகளின் சாதனை அல்ல. திராவிட கட்சிகளுக்கு எதிராக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மிக கொடூரமான செயல், பார்ப்பனர் அல்லாதார் என்று ஒரு இயக்கத்தை உருவாக்கியதற்கு என்ன காரணம்? யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களை எதிர்த்து அனைவரையும் ஒன்று திரட்டுவது என்பது. தலித் அல்லாதார் என்றால் என்ன? யார் மீது எல்லோரும் ஆதிக்கம் செலுத்தினார்களோ அவர்களை மட்டும் தனியாக பிரிப்பது. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்பது சமூக நீதி, தலித் அல்லாதார் இயக்கம் என்பது சமூகத்தின் மிகப்பெரிய அநீதி. எனவே அதற்கும் பாரதூரமான வேறுபாடுகள் உண்டு. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவத்தை சரியாக கொடுத்திருக்கிறார்கள்ங்கிற உங்க ஸ்டேட்மெண்ட் உண்மைனா, வர்க்க அரசியல் பேசுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்கள் சட்டப்பேரவை வேட்பாளர்களாக பொது தொகுதிகளில் தலித்துகளை இப்போதும் நிறுத்துகிறார்கள். திமுக எத்தனை நிறுத்தி இருக்கிறது என்று சுபவி சொல்வாரா? இல்லை, அதற்கு வெறும் திமுக மட்டும் விடை சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற சமூக சூழலும் விடை சொல்ல வேண்டும். இதற்கு அடிப்படையில் இந்த தேர்தல் முறை மாற்றப்படுகிற வரையில் நீங்கள் தேர்தலில் வெற்றியை நோக்கி செல்லுகிற போது பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்டவரை நிறுத்துவதன் மூலம் தோல்வி அடைந்தால் என்னன்னு நீங்களும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். வெற்றியை மட்டுமே இந்த உலகம் கொண்டாடுகிறது. நீங்கள் அடிப்படையில் தேர்தல் முறையையே மாற்றி ஒரு பிரதிநிதித்துவ வாக்கு முறை வருகிற போதுதான் சாதியை தாண்டிங்க. ஐயா நல்லக்கண்ணு அவருக்கு தொடர்பே இல்லாத கோவையில் போய் நின்றார். நல்லக்கண்ணு அவர்களுக்கு நம் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களா? நீங்கள் பொது உடைமை கட்சிகள் அந்த வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படலைன்னா அப்படியே திமுக கழகமும் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து அதிமுகவிடம் ஆட்சியை கொடுத்து விட்டு அமர்ந்து கொண்டிருக்க முடியாது. உங்களுக்கு தேவையா அரசியல் வெற்றியா, நீங்கள் கொண்ட கொள்கையா? அப்படின்னா அரசியல் இரண்டு வெற்றிகளும், அதாவது அரசியல் வெற்றி இல்லாமல் கொள்கைகளை நிறைவேற்ற முடியாது. என்னதான் ஐயா பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்க திருமணங்களை கொள்கையை மக்களிடம் கொண்டு போனாலும் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து அதை சட்டமாக்குகிற போதுதான் சுயமரியாதை திருமணங்கள் சட்டமாகின்றன. எனவே கொள்கை வெற்றியை நிலைநிறுத்தி கொள்ளுவதற்கு தேர்தல் வெற்றியும் தேவைப்படுகிறது. தேர்தல் வெற்றியை புறக்கணிக்க முடியாது. ஏன் எல்லாரும் நீங்கள் மிக கடுமையாக பார்ப்பனர்களை தாக்குகிற திராவிடர் கழகத்தை விட, என்னை விட, எங்களை போன்ற அமைப்புகளை விட எதற்காக மிக கூடுதலாக திமுகவை எல்லோரும் குறிவைத்து தாக்குகிறார்கள் என்றால், திமுக கழகம்தான் ஆட்சிக்கு வரக்கூடிய ஆற்றல் பெற்ற இயக்கம். நான் தேர்தலில் நிற்பதில்லை, நின்றாலும் வெற்றி பெற முடியாது. திமுக கழகத்தால் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். எனவே குறிவைத்து அவர்கள் தாக்குகிறார்கள் என்றால் இந்த தேர்தலில் ஆட்சியில் பெறுகிற வெற்றியும் கணக்கில் கொள்ளப்படுகிறது சமூகத்தில் என்பது மிக முக்கியமானது. அதனை இழந்து விட முடியாது. தேர்தலில் பல உத்திகள் இருக்கின்றன. தேர்தலே எல்லாவற்றையும் தீர்மானிக்காது. ஆனால் தேர்தலுக்கென்று ஓர் இடம் ஜனநாயகத்தில் இருக்கிறது. அதை புறக்கணித்து விட முடியாது. வலதுசாரி சிந்தனையாளரும் பொருளாதார நிபுணருமான குருமூர்த்தி அவர்கள் அண்மையில் தெரிவித்திருக்கிற மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் ஒன்று, திராவிடர் இயக்கம் ஒரு செத்த இயக்கம் என்று வரையறுத்திருக்கிறார். சாதிகளை எப்போதும் ஒழிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான பதிலை நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல சாதிகளை ஒழிப்பதற்கான வாய்ப்பில்லை என்கிற அவருடைய கூற்றுக்கு தானே இப்ப இருக்கிற நிகழ்கால சமூகம் ஒரு பெரும்பான்மையான பதிலை ஆமான்னு சொல்லுது. இன்னமும் 100 ஆண்டுகள் கழித்தும் சாதியை ஒழிக்க முடியும் என்று சுபவி நம்புகிறாரா? திராவிட இயக்கம் ஒரு செத்துப்போன இயக்கம் என்று யாராவது உயிரோடு இருக்கிற ஒரு இயக்கத்திலிருந்து ஒருவர் சொல்லியிருக்கலாம். எனவே குருமூர்த்தி சொல்லியிருப்பதை நான் பெரிதாக, திராவிட இயக்கத்தின் வலிமை என்ன, குருமூர்த்தியின் வலிமை என்ன என்பதை உலகம் அறியும். அவர்தான் சொன்னார், ஒரு நாட்டுக்கு விவசாயம் எப்படி தேவையோ அப்படித்தான் வேதங்கள் விவசாயம் இல்லாத நாடு எப்படி வாழாதோ அப்படித்தான் வேதம் இல்லாத நாடு வாழாது என்றார். விவசாயத்தை 6 மாதம் நிறுத்தி வைக்கலாம், வேதத்தை 6 மாதம் நிறுத்தி வைக்கலாம். எப்போது நாடு வாழும் எப்போது நாடு வாழாது என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று நான் சொன்னேன். அதுபோல இப்போது அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிற செய்தி சாதிகளை ஒழிக்க முடியாது என்று. அதனுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா? சாதிகளை ஒழித்துவிடக்கூடாது என்பது. சாதிகளை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுடைய நோக்கம். சாதிகள் ஒழிந்தால் யாருக்கு கேடு? இந்த சாதி என்கிற சட்டகத்தின் உச்சத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் இருண்டு போகும். ஆனால் சாதிகள் இருக்கிற வரை, அடுக்குகளாக இருக்கிற வரை, அம்பேத்கர் சொன்னது போல இது ஒரு படிப்படியான ஒரு சமத்துவமின்மை, கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று சொன்னாரே, இந்த கிரேடட் என்பதுதான் சாதி. படிப்படியாக இருக்கிற இந்த அடுக்கு நிலை இருக்கிற வரையிலே தான் உச்சத்தில் இருக்கிறவர்கள் சௌரியமாக உலகத்தில் இருக்க முடியும். எனவே ஜாதிகள் ஒழிந்துவிடக்கூடாது என்கிற பொருளில் ஒழியாது என்று அவர் சொல்லுகிறார்.
அதனை புரிந்து கொள்ளாத அறியாமையில் சாதியை இடைநிலை சாதியினரும் பின்பற்றுகிறார்கள். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. சாதி வேண்டும் என்று குருமூர்த்தி கருதுவதற்கும் சாதி வேண்டும் என்று யுவராஜ் போன்றவர்கள் கருதுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அது ஒட்டுமொத்தமான ஆணவத்தின் வெளிப்பாடு, இது அறியாமையின் வெளிப்பாடு. இரண்டினாலும் சாதி வாழ்கிறது என்பது உண்மை. ஆனால் இரண்டையும் நான் ஒரே தடத்தில் வைத்து பார்க்க முடியாது. சாதி எங்கே, அதனுடைய ஊற்றுக்கண் எங்கே இருக்கிறது, இரண்டு பேரினுடைய சாதி உணர்வாலும் யார் பயனடைகிறார்கள் என்கிற இரண்டையும் பார்க்கிற போது இந்த அறியாமையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை எப்படியாவது காப்பாற்றி சாதியை காப்பாற்றி விட வேண்டும் என்று குருமூர்த்திகள் விரும்புகிறார்கள். நான் தனிப்பட்ட மனிதரை சொல்லவில்லை. தமிழ்நாட்டு திராவிட சூழலில் அம்பேத்கரையும் கூடுதலாக வாசித்தவர் என்கிற முறையில் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் முன்மொழிந்திருக்கிற பசு பாதுகாப்பை தொடர்ச்சியாக பாஜக முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் சுபவியினுடைய தொடர்ச்சியான பேச்சுக்களில் பசுவை விடவும் மனிதன் முக்கியம், மாட்டை விடவும் மனிதன் முக்கியங்கிற மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அம்பேத்கர் தவறெடுத்திருக்கிறாரா அல்லது இப்போதைய அரசுகள் தவறெடுத்திருக்கிறது என்று சுபவி கருதுகிறாரா? அம்பேத்கர் பசுவை பாதுகாப்பதற்காக மனிதர்களை கொல்ல வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இந்தியை பற்றி அம்பேத்கரினுடைய பார்வைக்கும் எங்களினுடைய பார்வைக்கும் கூட வேறுபாடு உண்டு. சில வேளைகளிலே அம்பேத்கரினுடைய அந்த பார்வையை முழுமையாக எந்த இடத்திலும் பசுவை தெய்வம் என்றோ இந்துக்களினுடைய தெய்வம் என்றோ அம்பேத்கர் சொல்லவில்லை. இந்து மதத்தை பெரியாருக்கு இணையாக சாடியவர் அம்பேத்கர் தான். நீங்கள் அப்படி பார்த்தால் இந்து மதத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற விவேகானந்தர் நீங்கள் மனிதர்களெல்லாம் சாக விட்டுவிட்டு பசுவை காப்பாற்றுவது எவ்வளவு பெரிய கொடுமையானது என்று விவேகானந்தர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நாம் இதனை இவர்களினுடைய கூற்றை வைத்துக்கொண்டு அல்ல, அந்த சொல்லியிருக்கிற சூழல் அவர் ஒரு சட்டத்தை உருவாக்குகிற போது எல்லோருக்கும் இடமளிக்க வேண்டும் என்கிற போக்கில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனித உரிமைகளுக்கு எதிரான நிலைகளுக்கும் எவ்வளவோ வேறுபாடு இருக்கிறது. இரண்டையும் ஒன்றாக ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஒரு நாளும் அம்பேத்கர் இப்படி சொல்லவும் இல்லை. இல்லை, அம்பேத்கர் தொடர்ச்சியாக அரசியல் சாசனத்தில் பசு பாதுகாப்பை வலியுறுத்தி இருப்பதற்கு பின்னால் சொல்லப்படுகிறது டைரக்டிவ் பிரின்சிபிளில் இருக்கிறது. வழிகாட்டும், அது சட்டத்தில் எங்கேயும் இல்லை, வழிகாட்டும் நெறிமுறைகளில். ஏனென்றால் இந்திய அரசமைப்பு சட்டமே எல்லோருடைய சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு மதங்களினுடைய உணர்வுகளையும் ஏற்றுக்கொண்டு எழுதப்பட்டது. ஆனால் அம்பேத்கரே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், எழுதுகிற பேனா என் கையில் இருந்ததே தவிர நான் எழுதவில்லை. அதனால் தான் அவர் வெளியிலே வந்தார். நான் ஐ ஷல் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் பர்னிங் திஸ் கான்ஸ்டியூஷன் என்றும் 53 சொன்னவர் அம்பேத்கர் தான். அவர் கொண்டு வந்த இந்து சட்ட திருத்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதால் தான் அவர் அமைச்சர் பதவியிலிருந்தும் வெளியிலே வந்தார். எனவே அம்பேத்கரை ஒரே ஒரு இடத்திலே பார்த்து சொல்லுவது, அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் இருப்பது தான் அம்பேத்கர் என்று காட்டுவது அம்பேத்கரை தவறாக படம் பிடித்து காட்டுகிற வேலை. இல்லை, வழிகாட்டுதல் நெறிமுறைகளில் பசு பாதுகாப்பை அப்போது இருந்த உறுப்பினர்கள் முன்மொழிந்ததற்கு இந்தியா ஒரு பறந்து விரிந்த வேளாண் நாடு. வேளாண்மையோடு பசுவை தொடர்புபடுத்துவதன் வாயிலாக, பசு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் வாயிலாக வேளாண்மையை உறுதி செய்ய முடியும் என்கிற அப்ஜெக்டிவ்ல பசு பாதுகாப்பை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போதும் கூட தொடர்ச்சியாக பல்வேறு வலதுசாரி அமைப்புகள் வேளாண்மை காரணம் காட்டி, குறிப்பாக எழுத்தாளர் ஜெயமோகன் மாதிரியான ஆட்கள் வேளாண்மைக்கான அடிப்படை காரணியாக பசுவை முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் கிராமங்களை விட்டு நகரங்களை நோக்கி செல்லுங்கள் என்கிற தந்தை பெரியாரின் வழி வந்தவர்கள் அடிப்படையில் என்பதாலேயே இந்த முரண்பாடுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அதாவது இரண்டுக்கும் இடையில் வேறு வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதாவது பசுவை பாதுகாக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் ஒரு நாள் கூட பசுவுக்கு ஒரு புல்லறுத்து போட்டதில்லை, புண்ணாக்கு வைத்ததில்லை, பசுவை குளிப்பாட்டியதில்லை. அதை அனைத்தையும் உடைக்கிற மக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்றைக்கு பசுவை பாதுகாத்தார்கள்? பசுவின் பெயரால் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர கிராமங்கள் ஒழியட்டும் என்று எழுதியவர் பெரியார் தான், ஆண்மை ஒழியட்டும் என்று எழுதியவர் பெரியார் தான். எல்லாரும் ஆண்மை ரொம்ப உயர்ந்தது என்று சொல்லும்போது ஆண்மை ஒழியட்டும், என்னடா ஆண்மை பெண்மை என்று சொன்னவரும், கிராமங்கள் ஒழியட்டும் என்று சொன்னது கிராமங்களும் நகரங்களுக்கு உள்ள எல்லா வாய்ப்பு வசதிகளையும் பெற வேண்டும் என்பதற்காக சொன்ன செய்தி. இந்த பசு அரசியல் என்பது இவைகளிலே இருந்தெல்லாம் முற்றிலும் மாறுபட்டது. இது முழுக்க முழுக்க மதம் சார்ந்த அரசியல். ஒரு மதம் சார்ந்தவர்கள் அதனை புனிதம் என்று கருதினால் அது அவர்களினுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய உணவில் அவர்கள் அதிகாரம் செலுத்துவது நியாயமில்லை. நீங்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் பசுவை பற்றி மட்டும் பேசுகிறீர்கள், பன்றிகளை பற்றி பேசுவதில்லை என்று? பசுவை இந்துக்கள் புனிதம் என்கிறார்கள், பன்றிகளை இஸ்லாமியர்கள் ஹராம் என்கிறார்கள். ஆனால் அப்போதும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நாங்கள் மாட்டுக்கறி மட்டுமல்ல பன்றிக்கறியையும் உண்பதில் எங்களுக்கு ஒன்றும் தடை இல்லை. அவர்கள் விரும்பவில்லை என்றால் அவர்கள் உண்ணாமல் இருக்கலாம். ஆனால் எந்த இஸ்லாமியரும்
அவர்கள் விரும்புவதில்லை, அவர்கள் உண்பதில்லையே தவிர நீங்கள் உண்ணக்கூடாது என்றோ அப்படி பன்றிக்கறி உண்கிறவர்களை அடித்து உதைத்தோ அவர்கள் காயப்படுத்தவில்லை. இவர்கள் தங்களினுடைய போக்குகள் அனைத்தையும் மற்றவர்கள் மீது திணிக்கிற ஒரு சர்வாதிகார போக்குடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதால் எதிர்க்கிறோம்.